வணக்கம் நண்பர்களே. பொதுவாக நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே மாதிரியே எல்லாமே இருக்கிறது கண்டிப்பாக சாத்தியமில்லை. ஆனால் அந்த வாழ்க்கையில் எல்லாமே அதிர்ஷ்டமாக மாற அதிர்ஷ்டங்கிறது நமக்கு தேவை. அது பெறுவதற்கு சில பரிகாரங்களை செய்தாவே போதும். அந்த பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தாள்களை தான் பார்க்க போகிறோம். கூடவே ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வாழ்க்கைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு சில நாள் வாழ்க்கை நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அதே ஒரு சில நாள் நம்ம வாழ்க்கையில் இந்த அளவுக்கு கஷ்டப்படுவோமா அப்படிங்கிற ஒரு நிலையை யோசிக்கிற மாதிரி இருக்கும். வாழ்க்கை ஒரு நிமிஷத்தில் எப்படி வேணாலும் மாறும். அப்பேற்பட்ட வாழ்க்கையில் நம்ம ராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க நம்ம கரெக்டாக சில பரிகாரங்கள் செய்தால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளலாம். ஸோ கடக ராசிக்காரங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க பர்டிகுலராக சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அந்த பரிகாரங்கள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். கடக ராசிக்காரங்க இந்த பரிகாரங்களை தெரிஞ்சுக்குங்க. கூடவே மே மாதம் எண்டுக்குள்ளே கிரகங்களால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோவை அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம். கடக ராசியில் பிறந்தவங்க உங்கள் வாழ்நாளில் நற்பலன்கள் பெறுவதற்கு இந்த மேலே பர்டிகுலராக இந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும். இதுதான் உங்களுக்கு செய்யணுங்கிற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி கடக ராசிக்கு நவக்கிரக நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். எனவே கடக ராசினர் உங்கள் ராசிக்கு உரிய திங்கட்கிழமை வரக்கூடிய இந்த மேலே சிவபெருமான் கோவிலில் சிவனுக்கு பால் அபிஷேகம் பர்டிகுலராக செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா அவர்களுடைய கிரக தோஷங்கள் கர்ம தோஷங்கள் போன்றவை நீங்கோ. அதோடு இந்த மாதிரி ஸ்பெஷலாக நீங்கள் பால் அபிஷேகம் செய்யும்போது முன்னிரவு நேரத்தில் வானில் தோன்றக்கூடிய பூரண சந்திரனையும் தரிசனம் செய்து வரணும். இதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனதில் நேர்மறையான சக்திகள் நிரம்ப ஆரம்பிக்கும். அதாவது பாசிட்டிவான சக்திகள் உங்களுக்கு உருவாகும். பாசிட்டிவான சக்திகள் உருவாக பூரண சந்திர தரிசனம் செய்து பால் அபிஷேகம் செய்வது ரொம்ப 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 நல்லது. சந்திர பகவான் ஒரு மனிதனுடைய தாயாருக்கு காரணியாக விளங்குகிறார். எனவே கடகராசினர் தினந்தோறுமே உங்கள் தாயார் இருக்காங்கள்ல, அவங்கள வணங்கி அவர்களுடைய ஆசிகளை பெற்று செல்வது உங்களுக்கு பல நன்மைகளை உண்டாக்கும். அதுவும் மாதம் ஒரு முறை கோவில்கள் மற்றும் துறவிகள் ஏழைகள் ஆகியவர்களுக்கு அரிசியை தானம் அளிக்கணும். இது உங்களுக்கு ஏற்படக்கூடிய எத்தகைய துர்துஷ்டங்களை போக்கக்கூடிய சிறந்த பரிகாரமாக திகழ்கிறது. அதுவும் இப்போ மேலே கோடை காலங்கள் தானே, அதனால் கோடை காலங்களில் மக்கள் தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தலும் விலங்குகள் தாகம் தீர்க்க தண்ணீர் தொட்டியும் அமைப்பது இப்போ சிறந்தது. அதோடு கோவில்களில் இருக்கக்கூடிய குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு அவ்வப்போது அரிசி பொரிய இரையாக அளித்து வரணும். இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும். அதோடு உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்ற செய்யும். உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்ற செய்ய இந்த சில பரிகாரங்களை பர்டிகுலராக இந்த டைம் கடக ராசிக்காரங்க செய்யுங்க. இதை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கே மாற்றம் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்த்தோம். இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு மேய்க்குள்ளே என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். பதவி உயர்வு, வேலை மாற்றம் இதெல்லாம் சாத்தியமாகுமா? அப்படி சாத்தியம் இல்லைன்னா என்ன நடக்கும்? எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கடக ராசிக்காரங்க என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. கடக ராசிக்காரங்களுக்கு 2026 ஆண்டு இந்த மே மாதம் கண்டிப்பாக சாதகமாக இருக்குங்கிற மாதிரி சுபகாரியங்கள் நடக்குங்கிற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அதோடு உங்கள் ராசிக்கு இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. கடக ராசிக்கு மே மாதம் நிலவக்கூடிய கிரகங்களுடைய நிலை பெரும்பாலுமே சாதகமாக இருக்குது. இதில் ராகு கேது பயிற்சி தவிர தனிப்பட்ட வாழ்க்கை, வேலை, தொழில், உத்தியோகம், குடும்பம் என்று எல்லா விதங்கள்லேயும் சாதகமாக பலன்கள் இருக்குது.
கடகம் ராசிக்கு அதுவும் இந்த மே மாதம் குடும்பம், திருமண வாழ்க்கை, காதல், வேலை, தொழில், வருமானம் இதுலேயும் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். இதிலலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், எதில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அதை விரிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு ஒவ்வொரு கிரக பயிற்சியும் ஒவ்வொரு மாதிரியான வேலையை செய்யும். இதில் சூரிய பயிற்சி செல்வாக்கு அதிகரிக்க செய்யும். புதன் பயிற்சி உங்களுக்கு பணவரவு ஆதரவை கொடுக்கும். சுக்கிர பயிற்சி சுப விரயங்களை அதிகப்படுத்தும். குரு பயிற்சி சுப விரயங்களை உண்டாக்கும். செவ்வாய் பயிற்சி தொழில் வளர்ச்சி, பதவி உயர்வை உண்டாக்கும். சனி பயிற்சி அதிர்ஷ்ட நிலைப்புத்தன்மையை உண்டாக்கும். ராகு பயிற்சி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வைக்கும். கேது பயிற்சி பேச்சில் நிதானம், குடும்பத்தில் நிம்மதியின்மையை உருவாக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக பயிற்சி ஒவ்வொரு மாதிரியான வேலையை உங்களுக்கு செய்யும். இருந்தாலும் உங்களுக்கு பலன்களை முழுமையாக சொன்னாதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. கடக ராசிக்கு மே மாதம் முடிவதற்குள் ஒரு சில விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடிய காலமாக இருக்கிறது. குறிப்பாக உடல்நலம், குடும்பத்தில் சிக்கல் அல்லது வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். இதை தவிர்த்து பிற விஷயங்கள் அனைத்துமே சாதகமாக இருக்குது. இதில் குடும்பத்தில் வாக்குவாதங்களோ இல்லை சண்டைகளோ வந்தாலும் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. உங்களுடைய ஆளுமையானது மேம்படும். பேச்சில் மட்டும் நிதானமும் பொறுமையும் அவசியம். அதோடு தொழில், வேலை என்று நினைத்த விஷயங்கள்லாம் இனி நடக்கும். தொழில் வேலையில் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தடையே இல்லாமல் நடக்கும். இதில் உங்களுக்கு பணம் மற்றும் பொருளாதாரம் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு மே மாதம் முழுசாக பொருளாதார ரீதியாக நல்ல நாட்கள் இனி இருக்குது. பணவரவு திருப்தியாகவோ அதே சமயம் நிலையாகவும் இருக்கும். ஆனால் குடும்பத்துக்காக செய்யக்கூடிய செலவுகள் கொஞ்சம் தடையில்லாமல் நீங்கள் செய்யணும். அது கொஞ்சம் அதிகரிக்கும். பட விஷயத்தில் பட்ஜெட் போட்டு செலவு செய்வது நல்லது. பட்ஜெட் போடலன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் பட்ஜெட் போட்டு வேலை செய்வது, செலவு செய்வது பொருளாதார ரீதியாக நல்லது. அதுக்கப்புறமா உங்கள் ராசிக்கு தொழில், வேலை இது ரெண்டிலுமே பார்க்கும்போது நிறைய சேலஞ்சஸ் வந்து இருக்க போகுது. உத்தியோக, தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் மே மாதம் முடியறதுக்குள் நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் பல தடங்கல்களும் இருக்கும். அதை எல்லாமே ஹேண்டில் பண்ணிங்கன்னா தான் பதவி உயர்வு கிடைக்கும், புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும். அதோடு அரசு வழியில் பணி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரக்காரங்களுக்கு தொழில் வளர்ச்சி அடையும். இந்த மாதிரி நிறைய சவால்களை சந்தித்து அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக வெற்றியானது பெற முடியும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்களா? இதை உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த ராசியாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. அந்த டவுட்டை நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.